சயின்ஸில் ஐன்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சிக்கிறாரு, அது சயின்ஸ்குள்ளே எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜீனியஸ் அந்த டைம் பீரியட் இன்ன வரைக்குமே அவர் தான் இருக்கிறார். ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா நியூட்டனை தப்புன்னு சொல்லி ஐன்ஸ்டீன் வந்து ஃபேமஸ் ஆனார். யோசிச்சு பாருங்களேன், இப்போ நியூட்டன் வந்து கிராவிட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சி 1600 கண்டுபிடிச்சி 1900 வரைக்கும் 300 வருஷம் அது ஒன்று தான் அல்டிமேட்டாக இருந்திருக்கு. சயின்ஸில் கண்டுபிடிச்சதுலேயே பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக அதுதான் இருந்திருக்கு. அது 300 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நியூட்டன் தப்பியா அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. எப்படி இருந்திருக்கு அவருக்கு ரியாக்ஷனு? எல்லாரும் நீங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ல தப்பா தான் வரும், நீ கொடுக்குற ரிசல்ட் எல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆமா ஐன்ஸ்டீன் சொல்ற மாதிரி தான் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நியூட்டன் ஒன்று கண்டுபிடிச்சாரு, ஐன்ஸ்டீன் வேற ஒன்று கண்டுபிடிச்சாரு. ஆனா ரிசல்ட் வந்து நியூட்டன் ப்ரீட் பண்ண மாதிரியே ப்ரொடியூஸ் பண்ணாரு, ரீசன் மட்டும்தான் வேற ஆகுது. நியூட்டன் கிராவிட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சாரா, ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சாரா? ரிலேட்டிவிட்டி கிராவிட்டி என்ன ரிசல்ட்டை கொடுக்குதோ சேம் ரிசல்ட்டை கொடுக்குது, ஆனால் மெக்கானிசம் வேற. நாம் ஒரு தியரி ஆஃப் எவரிதிங் கண்டுபிடிக்கிறோம்னா ரிலேட்டிவிட்டியோட ரிசல்ட்டை கொடுக்கணும், ஆனால் மெக்கானிசம் வேறையா இருக்கு. புரியலையா? கிராவிட்டிங்கும் போது எல்லாருமே வந்து கிளாசிக் சயின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு. கிளாசிக்கல் சயின்ஸ்னா நீங்க ஒரு மீட்டர் அளந்தீங்கன்னா நீங்க அளக்கும் போது ஒரு மீட்டர் தான், பிரபஞ்சத்தோட இன்னொரு இடத்துல இருந்து ஒரு மீட்டர் அளந்தாங்கன்னா அதுவும் ஒரு மீட்டர் தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லிச்சு? ஸ்பேஸும் டைமும் ரிலேட்டிவ், ஸ்பேஸும் டைமிங் பொறுத்து எல்லாமே மாறிக்கும், அந்த இது இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். புரியலையா? அதாவது ஒரு மீட்டர் தான் நான் ரெஸ்ட்ல இருக்கும்போது ஸ்கேலு ரெஸ்ட்ல இருந்து நான் பார்த்தேன்னா அந்த ஒரு மீட்டர் அப்படியே இருக்கும். அதே ஒரு மீட்டர் தான் நான் மூவ்மெண்ட்ல இருந்து ஸ்கேலு மூவ்மெண்ட்ல இருந்து பார்த்தேன்னா ஒரு மீட்டர் இருக்கும். ஆனா நானும் ஸ்கேலு மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ஒருத்தர் ரெஸ்ட்ல இருந்து அந்த ஸ்கேலை பார்த்தானா ஒரு மீட்டர் இருக்காது. எங்கடா போச்சு அப்படின்னா மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இல்யூஷன் கிரியேட் ஆகும். நம்ம ஒரு டிஓஇ சப்மிட் பண்றோம்னா அவனுக்கும் அந்த ஒரு மீட்டர் தான் ரிசல்ட் கிடைக்கணும், எனக்கும் அதாவது மூவ்மெண்ட்ல இருக்கிற எனக்கும் ஒரு மீட்டர் ரிசல்ட் கிடைக்கணும். இல்ல பிரபஞ்சத்துல எங்கிருந்து பார்த்தாலும் அது ஒரு மீட்டராகவே தெரியணும்.